யா வைலத்தனா மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. கையிலே அவன் உலகத்திலே செய்த அந்த ஏட்டை அல்லாஹ் அவனுடைய கையிலே கொடுப்பான். வாங்கிய மனிதன் சொல்வானாம், என்ன புத்தகம் இது, நான் செய்த பெரிய பாவங்களிலிருந்து சின்ன சின்ன பாவங்கள் வரைக்கும் வந்து விட்டதே. நான் திருடுனா, வட்டி வாங்கினா, விபச்சாரம் பண்ணா, இன வச்சா, இதுவெல்லாமா தான் வரும் என்று நினைத்தேனே. நான் அடுத்தவர்களை பற்றி பேசிய பேச்சுக்கள் என் சின்ன சின்ன செயல் முதற்கொண்டு வந்து விட்டவரே, என்ன புத்தகம். அல்லாஹ் சொல்லுகிறான், அவருடைய கழுத்திலே ஒரு ஏட்டை மாட்டியிருக்கிறோம். அந்த ஏட்டை எடுத்து அல்லாஹ் கரத்திலே கொடுப்பான். எப்படி? 99 ஏடுகள் அவனுடைய கரங்களிலே கொடுக்கப்படும். அல்லாஹ் அந்த ஏட்டை கொடுத்து நம்மிடத்திலே பேசுவானாம், இக்ரா கிதாபக், உன் புத்தகத்தை நீ படித்து பார், உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை நீயே முடிவு செய். நம்ம உலக வாழ்க்கையில நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழுகிறோம் என்பதை அல்லாஹ் பட்டியலாக கரத்திலே கொடுப்பான். கொடுத்துட்டு உனக்கு சொர்க்கமா நரகமா நீ சொல்லு, உனக்கு என்ன. அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்கத்தை கேட்கிற அளவுக்கு என்ன அமல்களை செய்கிறோம், என்ன இபாதத்தை வெளிப்படுத்துகிறோம், என்ன இறையச்சத்தை வெளிப்படுத்துகிறோம். அல்லாஹ்ட்ட கேட்க முடியுமா சொர்க்கத்தை கூடிய அல்லாஹ்? வேதம் அல்லாஹ் அந்த விசாரணை எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? அல்லாஹ் ஒட்டுமொத்த மக்களும் நிற்கிற பொழுதே சில பேரை அல்லாஹ் அழைப்பான். ஃபம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனி ஃபயகூலுகா இக்ரவு கிதாபியா இன்னி வனன்து அன்னி முலாக்கினி ஹிசாபியா. சில பேரை அல்லாஹ் அழைத்து வலது கரத்திலே ஏட்டை கொடுப்பான். அன்புள்ள சகோதரர்களே, கொஞ்சம் மனக்கண்களுக்கு முன்னால் சிந்தித்து பாருங்கள். ஒட்டுமொத்த மக்கள் நிற்கிற நேரத்திலே உலகத்தில் யார் நல்லவராக வாழ்ந்தாரோ அவரை அழைத்து அல்லாஹ் அவர் ஏட்டை அவருடைய வலது கரத்திலே கொடுப்பான். அவர் சொல்வாராம், இதோ என்னுடைய ஏட்டை எல்லோரும் படித்து பாருங்கள், நான் கணக்கு நாளை சந்திப்பேன் என்று உலகத்திலே வாழும் பொழுதே தெரியும். அல்லாஹ் என்றதை கேட்பான், இதுக்கு உலகத்திலே வாழும் பொழுதே தெரிந்திருந்தேன். அவர் திருப்தியான வாழ்க்கையை பெறுவார், கனிகள் தாழ்ந்து தொங்குகின்ற சுவனத்தை பெறுவார். எவ்வளவு ஒரு சந்தோஷமான தருணம் தெரியுமா? அடுத்து அல்லாஹ் சில பேரை அல்லாஹ் அழைப்பான். வம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலி